எனக்குத் தெரிந்த பெரிய தொழிலதிபர் தனது மனைவிக்கு தான் கையெழுத்திட்ட வெற்று செக் புத்தகத்தை கொடுத்துவிட்டுத்தான் அலுவலகம் போவார். காசு பணத்துக்கு அவர் தனது மனைவிக்கு குறை வைத்ததே இல்லை. என்றாலும் நான் எப்போது அந்த தொழிலதிபரின் மனைவியை சந்தித்தாலும் அவர் வீட்டுக்கு நேரத்தோடு வருவதில்லை. குழந்தைகளிடம் என்ன படிக்கிறாய் என்று கேட்பதில்லை என்று தன் கணவரைப் பற்றி புலம்பித் தள்ளுவார். அந்த பெண்மணியை பொறுத்தவரை வாரத்துக்கு ஒரு நாளாவது தன் கணவர் தன்னிடமும் தனது குழந்தைகளிடமும் உட்கார்ந்து ஆற அமர பேசினால் போதும். அதுவே அந்த தொழிலதிபரின் மனைவியை உற்சாகப்படுத்த போதுமானது. இதைத்தான் நிர்வாக இயலில் வேல்யூ சிஸ்டம் என்கிறார்கள். 2000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்து உற்சாகப்படுத்த முடியாத ஒரு சேல்ஸ் ஆபீசர் என்று வேறொரு பதவியின் பெயர் கொடுத்து உற்சாகப்படுத்திவிட முடியும். என்னதான் நாம் உற்சாகமாக இருந்தாலும் நமது சகாக்களை உற்சாகப்படுத்தினாலும் ஒரு சின்ன தோல்வி கூட சில சமயங்களில் நமது உற்சாகத்தை உடைத்துவிடக்கூடும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி எத்தனை சுகமான அனுபவமோ அதேபோல தோல்வியும் ஒருவித அனுபவமே. வேறு வார்த்தைகளில் சொன்னால் தோல்வி என்பது தள்ளிப்போடப்பட்டிருக்கும் வெற்றி, அவ்வளவுதான். அதில் உற்சாகம் இழக்க ஒன்றும் இல்லை. உற்று கவனியுங்கள் உங்களை சிந்தனையே. சோர்வு, பயம், அருவருப்பு இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே உண்டாகிறது? நமது கையிலோ காலிலோ நுரையீரலிலோ மூச்சுக் குழாயிலோ உண்டாவதில்லை. நமது எண்ணங்களில் மட்டுமே நிகழ்கிறது. அப்படியென்றால் எண்ணம் என்பது என்ன? யோசித்துப் பாருங்கள். உதட்டையும் நாக்கையும் அசைக்காமல் நமக்குள்ளேயே வார்த்தைகளை ஓடவிடும்போதுதான் எண்ணங்கள் உருப்பெறுகின்றன. வார்த்தைகளும் வாக்கியங்களும் இல்லாமல் நம்மால் சிந்திக்க முடியாது. ஒலிகளாலும் வண்ணங்களாலும் சிந்திக்கும் இசைக்கலைஞர்கள், ஓவியங்கள், படைப்பாளிகள் போன்றவர்களை நினைத்து இந்த நேரத்தில் குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கடை வைக்கிறார். நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவர், நான் வியாபாரம் செய்வதற்கே லாயக்கு இல்லாதவன், அந்த நெளிவு சுழிவுகள் எனக்கு போதாது என்று வருத்தப்பட ஆரம்பித்தால் தன்னை நொந்து கொள்வதற்காக மனதுக்குள் இவர் அமைத்த வாக்கியமே அவரை தாழ்வு மனப்பான்மை உடையவராக ஆக்கிவிடும். அதே நபர், வியாபாரத்தில் லாபமும் நஷ்டமும் சகஜம்தான், இதில் வருத்தப்பட்டு ஆகப் போவது ஒன்றுமில்லை என்று தமக்குத் தாமே சொல்லிக் கொண்டால் அவர் தேர்ந்தெடுத்த அந்தச் சொற்களே அவரை உற்சாகம் இழக்காமல் பார்த்துக் கொள்ளும்.